காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 228 தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த தேவக்கோட்டை சப் கலெக்டர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் பேருந்து பயணத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்யும் வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, போக்குவரத்து துறை, பள்ளி கல்வித்துறை ஆகியோர் இணைந்து நடத்தும் தனியார் பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு இன்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் காரைக்குடி, தேவக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த தனியார் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் தேவக்கோட்டை சப் கலெக்டர் ஆயுஷ் வெங்கட்வட்ஸ், காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன், மோட்டார் வாகன ஆய்வாளர் விஜயகுமார் உட்பட பல அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து வாகனங்களின் பதிவுச்சான்று, காப்புச்சான்று, அனுமதி சீட்டு, ஓட்டுநர் உரிமம், ஊர்தி இயக்க பதிவேடு, முதல் உதவி பெட்டி, அவசர வழி, வேக கட்டுப்பாட்டு சாதனம், தீயணைப்பு கருவிகள், படிக்கட்டுகள், கதவுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மொத்தம் 28 பள்ளிகளைச் சேர்ந்த 226 வாகனங்கள் ஆய்வுக்கு வந்தன. ஆய்வில் சில பள்ளி வாகனங்கள் குறைபாடுகள் இருந்தது. அவற்றை பள்ளி திறப்பதற்கு முன்பு சரி செய்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டுமென கூறினர். முன்னதாக மேலும் தனியார் பள்ளி வேன், பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் கடைபிடிப்பது, பேருந்துகளை இயக்க வேண்டும் மற்றும் விபத்துகளை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டு வேக வரம்பிற்குள் இயக்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். மேலும் விபத்துக்கான பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு மேற்கொண்டனர்.